உன் போதகர் உன்னை கடிந்து கொள்வது கடினமாய் இருக்கிறது. அதனால கடிந்து கொள்ளாத போதகர்கள் எங்க இருக்கிறார்களோ அவர்களை தேடுகிறோம். பிந்தி வந்தாலும் ஒன்றும் சொல்வதில்லை, முந்தி போனாலும் ஒன்றும் சொல்வதில்லை, இடையில் உறங்கினாலும் ஒன்றும் சொல்வதில்லை, படுத்துறங்கினாலும் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட ஊழியர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி அவர்கள் ஆலயத்தில் போய் அமர்ந்து ஆமென் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறாய். அது ஆராதிக்கிற கூட்டம், சிநேகிக்கிற கூட்டம் அல்ல. சிநேகிக்கிற கூட்டம் பிரம்போடு உனக்காக காத்திருக்கும். நீ அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, உன் குடும்பம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, உன் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் தன் முன் ஆராதிக்கிற தான் பெற்றெடுத்த மக்கள் ஒரு நாளும் எவனுக்கு முன்னும் தலை குனியக்கூடாது என்பதற்காக அவர் வலையை அலசத்தான் செய்வார். அல்லேலூயா.